ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜோலக்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துடைய முதல் நாள் தாங்க. நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாங்க. அதோட நான் ஒரு சின்ன குறையோட தாங்க இன்றைக்கி பூஜையை முடிச்சிருந்தேன். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து கீசர் ஆன் பண்ணி விட்டேங்க. பெங்களூரில் இருக்கிற வெதருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும் கீசர் போட்டால் சூடேறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் திருப்பி தூங்க போயிட்டு அதுக்கப்புறமா தாங்க எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நிலவாசலெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பழைய பூத்திரி இது எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்துகிட்டு தொடச்சி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கிற தட்டு பஞ்ச பாத்திரம் இது டெய்லியுமே நான் கழுவிடுவேங்க. கழுவிட்டு தான் பூஜை பண்ணுவேன். அதோட இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு 5 அகல் விளக்குங்க. அது பிராஸில் தான் இருக்கும். அதையும் நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டுங்க. அதோட இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால குலதெய்வ சொம்பியுமே மாற்றிக்கிட்டேங்க. நீட்டாக அதெல்லாம் கழுவி அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் சப்போட்டா பழம் இது தாங்க வச்சுருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளாரையே வெளியே தொடச்சி விட்டுருந்ததெல்லாம் நீட்டாக காஞ்சிருச்சுங்க நிலவாசலில். அதுக்கப்புறமா நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவில் கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மலாக ரங்கோலி பவுடர்லேயுமே கோலம் போட்டிருந்தேங்க. அது சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கோலம் போட்டிருந்தேங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சின்ன குறையோடைய பூஜையை முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பூ வாங்கலைங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாலே விளக்கேற்றாமல் இருக்கவே கூடாதுங்க. பூ தானே இல்லை, பூ இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம பூந்தொட்டியில் நார்மலாக இங்கே பெங்களூரில் எங்கள் வீட்டு ஓனர் வச்சுருந்தாங்கங்க. அது பூந்தொட்டியில் வச்சுருந்தாங்க. அது பேர் திருநீற்று பச்சை நம்ம தமிழில் சொல்லுவோம். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த இலை அதை பிச்சுட்டு நான் சாமிக்கு வச்சுருந்தேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பூவெல்லாம் வைக்கலையே அப்படின்ற குறை கூட இல்லை இது வச்சதுனால. அதனால் எதுவுமே இல்லையே இது இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்மக்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாங்க. ஏன்னா மார்கழி மாதம் ரொம்ப முக்கியமான நாள் கூட. இன்றைக்கி நான் பூ வாங்க முடியலேன்னு வருத்தப்பட்டு விளக்கேற்றாமல் இருந்தால் தாங்க தப்பு. ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம விளக்கேற்றிக்கலாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இந்த பச்சை கலரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சு சாமிக்கு வச்சும்போது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, வாசனையாகவும் இருந்துச்சுங்க பூஜை ரூமு. அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு இருக்கு இல்லைங்க, அதில் எல்லா விளக்குலையும் நெய் விட்டு ஏற்றல. 2 விளக்கில் மட்டும் நெய் விட்டு ஏற்றினேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் ஒரு விளக்கில் நெய் விட்டு வெள்ளி விளக்கில் நெய் விட்டு விளக்கேற்றுவோங்க டெய்லியுமே. இந்த 3 விளக்கில் மட்டும்தான் நெய் விட்டுருந்தேன். நார்மலாக பூஜைக்கு ஊற்றுவோம் பாருங்கள், அந்த எண்ணெய் தாங்க மீதி இருக்கிற எல்லா விளக்குக்கும் ஊற்றிட்டு விளக்கேற்றினேன். ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்கையும் ஏற்றிருந்தேங்க. நான் மொத்தம் எத்தனை விளக்கு ஏற்றுவேன்னு பார்த்தீங்கன்னா, நிலவாசலில் 2 விளக்கு, பூஜை ரூமில் ஒரு 4 விளக்கு, அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு விளக்குங்க. மொத்தம் 7 விளக்கு ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஒரு 5 விளக்கும் ஏற்றிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 11 விளக்குமே டெய்லியுமே ஏற்றிட்டு இருந்தாங்க. ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால விளக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேங்க. இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுவும் மார்கழி மாதத்துல நம்ம இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தாங்க நடக்கும். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் யாரும் எந்திரிச்சிக்க மாட்டாங்க. நாம் மட்டும்தான் எந்திரிச்சிருப்போம். நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு செஞ்சிட்ருப்போம். அது விளக்கேற்றி பாருங்களேன், அந்த நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நிம்மதியாக இருக்கும், ஏதோ ஒரு சாதித்த ஒரு ஃபீல் இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய டைம் விளக்கேற்றிருக்காங்க. பூ இல்லைன்னா விளக்கேற்றுவேன். அதுக்கப்புறம் ஊதுபத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் காலி ஆயிடுச்சுன்னா கூட நான் விளக்கேற்றிடுவேங்க. இப்போ எண்ணெய் காலி ஆயிடுச்சு சடனாக நம்ம மறந்துருப்போம், வாங்கிட்டு வந்திருக்க மாட்டோம் அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா நெய் விட்டு விளக்கேற்றிப்போம். ஏதாச்சும் ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக நம்ம வீட்டில் அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க பூஜை. ஏதாச்சும் ஒரு குறையோடு நம்ம செஞ்சோமே அப்படின்றத விட நம்ம விளக்கேற்றுறோம் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக செஞ்சிட்ருக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இந்த டைமில் காலையில் எழுந்து நம்ம விளக்கேற்றும் போது எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் மனசுக்கு அவ்வளோ மன நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.